भारत माता की। अरे ऐसे नहीं, यहां से दिल्ली तक मालूम पड़ना चाहिए कि तमिलनाडु में इतने लोग भारत माता की जय कर भारतीय जनता पार्टी के साथ जुड़े हैं। இந்த மாதிரி உறக்க சொல்ல வேண்டும், டெல்லியிலே கேட்க வேண்டும், தமிழகத்திலே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் என்கிற விஷயமாக உறக்க சொல்லுங்கள்। भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्षा श्रीमती तामिलसाई, भारत सरकार के रोड एंड पोर्ट मिनिस्टर श्री राधाकृष्णन जी, श्री मुरलीधर राव जी, श्री एल गणेशन जी, के एन लक्ष्मण जी, श्री सीपी राधाकृष्णन जी, एस आर श्रवण जी, जी के सेल्वा कुमार जी, के एस नरेंद्रन जी, श्री एस मोहन राजरू जी, श्रीमती मुनवारी बेगम जी और दिल्ली से आए हुए हमारे पार्लियामेंट्री पार्टी के ज्वाइंट सेक्रेटरी श्रीमान सन्मुखानंद और पूरे तमिलनाडु से आए हुए कार्यकर्ता भाइयों बहनों और मीडिया के मित्रों, மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மத்தியிலே தலைமை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு முரளிதர் ராவ் அவர்களே, திரு இல்லா கணேசன் அவர்களே, கே என் லட்சுமணன் அவர்களே, எஸ் ஆர் சரவண பெருமாள் அவர்களே, கே எஸ் நரேந்திரன் அவர்களே, சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மோகன்ராஜு அவர்களே, டெல்லியிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற திரு சண்முகநாதன் அவர்களே, தமிழகத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே, सबसे पहले तो मैं आप सबसे तमिल में बात नहीं कर रहा, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं, मगर मैंने तमिल सीखना शुरू कर दिया है। बहुत जल्दी ही आपसे तमिल में भी बात करूंगा। நான் உங்களிடம் தமிழிலே பேச முடியாமைக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்। ஆனால் நான் தமிழ் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறேன்। விரைவிலேயே உங்கள் மத்தியிலே தமிழிலே பேசுகிறேன்। मित्रों, 2014 के लोकसभा चुनाव कई महीने में महत्वपूर्ण थे। मैं सबसे पहले मेरी बात शुरू करने से पहले यहां बैठे हजारों लोगों के माध्यम से और तमिल मीडिया के माध्यम से तमिल मीडिया का दिल से तमिलनाडु की प्रजा का दिल से धन्यवाद करना चाहता हूं। 2016 பாராளுமன்ற தேர்தல் பல இடங்களிலே அதே மகத்துவபூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்। உங்கள் ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கின்ற உங்கள் மூலமாக தமிழக ஊடகங்கள் மூலமாக நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்। क्योंकि हम लोग भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए की सभी पार्टियां एक पूर्ण बहुमत वाली सरकार की बात लेकर तमिलनाडु की जनता के सामने आए थे। सीटें भले ही हमें 2 मिली, मगर 19% से ज्यादा तमिलनाडु के वोटर का आशीर्वाद भारतीय जनता पार्टी और नरेंद्र मोदी को मिला है। इसके लिए आपको लाख लाख धन्यवाद। 2014 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்க வேண்டும் என கோரி நாங்கள் வந்தோம்। ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாமானால் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி அவர்கள் தலைமைக்கு 19% வாக்குகள் கிடைப்பதற்கு லட்சம் லட்சம் நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்। मित्रों, नरेंद्र भाई के देश के प्रधानमंत्री बनने के साथ ही 30 साल
पार्टी को पूर्ण बहुमत देने का फैसला किया है। திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைந்திருப்பதை பொழுதுதான் कांग्रेस 44 सीट में सिमट गई है, 44 सीट, और बाकी सब पार्टियां भी इक्के दुके नंबर लाके पूरे यूपीए का सफाया हो गया। காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை வெறும் 44 சீட்டுகளிலே முடிந்துவிட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற மற்றவர்கள் ஒரு சீட்டுகளோடு அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். और इसके कारण इतना बड़ा देश, ये हमारा महान देश, एक अस्थिरता के दौर से बाहर आकर विकास के रास्ते पर चल पड़ा है। இதன் காரணமாக நம்முடைய தேசமானது நிலைப்பு தன்மையை நோக்கி, நிலையான ஆட்சியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம். मित्रों, अभी झारखंड और जम्मू कश्मीर के चुनाव चल रहे हैं। झारखंड में कांग्रेस के नेता राहुल गांधी एक सभा में बोल रहे थे। இப்பொழுது ஜார்க்கண்டிலும் ஜம்மு காஷ்மீரிலும் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். वो पूछ रहे थे कि इस 6 महीनों में नरेंद्र मोदी सरकार ने क्या किया। राहुल गांधी जी, 6 महीने में नरेंद्र मोदी सरकार ने क्या किया वो तो हम बताएंगे, पहले आप हिसाब दीजिए। 60 साल से आपके परिवार का इस देश पर शासन है। 60 साल में कांग्रेस ने क्या किया? आज भी देश भर में जो विकास की भूख है वो बताती है कि 60 साल में कांग्रेस पार्टी ने कुछ नहीं किया। அதில் பேசும்பொழுது ராகுல் காந்தி கேட்கிறார், 6 மாதங்களிலே நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று. மோடி அவருடைய ஆட்சி என்ன செய்தது என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன். ஆனால் அவர் கேட்கிறேன், 60 ஆண்டுகளில் உங்களுடைய குடும்பம் நடத்திய ஆட்சியிலே என்ன நடந்தது? வளர்ச்சிக்கான பசி இன்னமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த 60 ஆண்டுகளிலே நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது காரணமாகும். मित्रों, नरेंद्र भाई की सरकार बनने के बाद, भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने के बाद भारत के अंदर सबसे पहला काम हुआ है महंगाई को खत्म करने का काम नरेंद्र भाई ने किया है। பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வந்ததற்கு பிறகு, திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு நாம் செய்திருக்கின்ற முதல் நடவடிக்கை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். राहुल गांधी जी, आप तो जन्मे ही चांदी के चम्मच के साथ दूध पीकर है। महंगाई क्या है आपको मालूम नहीं है, मगर हमारे नेता नरेंद्र भाई गरीब के घर में जन्मे हैं और चाय बेचते बेचते देश के प्रधानमंत्री पद पर पहुंचे हैं। उनको मालूम है महंगाई क्या है। ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் பிறந்ததிலிருந்தே பிரிட்டிஷ் ஸ்கூலிலே பால் குடித்து வளர்ந்தவர். ஆனால் ஏழையாக பிறந்து தேநீர் விட்டு இந்த நாட்டினுடைய பிரதமராகி இருக்கின்ற நரேந்திர மோடிக்கு விலைவாசி உயர்வு என்றால் அதனுடைய வழி என்ன என்பது மோடி அவர்களுக்கு தெரியும். मैं आप लोगों को पूछना चाहता हूं, यूपीए के शासन में, एक कांग्रेस और डीएमके के शासन में 10 साल में कभी पेट्रोल और डीजल के दाम कम हुए थे क्या? நான் கேட்க விரும்புகிறேன், 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியிலே 10 ஆண்டுகளில் எப்பொழுதாவது பெட்ரோல் பொருட்கள் விலை குறைந்ததா? जरा जवाब दीजिए, कम हुए थे क्या? பதில் கூறுங்கள், குறைந்ததா இல்லையா? नरेंद्र भाई के शासन में 6 महीने में भारतीय जनता पार्टी ने 10 बार पेट्रोल और डीजल के दाम कम करके लोगों के हर महीने 1000 से ज्यादा रुपये की बचत की है। नरेंद्र मोदी அவர்களுடைய இந்த 6 மாத ஆட்சியிலே பெட்ரோல் டீசல் விலையானது 10 முறை குறைக்கப்பட்டு ஒரு குடும்பத்திற்கு மாதம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறோம்.
मित्रों, गत 10 साल में थोक महंगाई का सूचकांक अगर सबसे कम है तो इस नवंबर माह में कम है। महंगाई का सूचकांक 0 पर पहुंचा दिया है, जो यूपीए के शासन में 7 से ज्यादा हमेशा रहा करता था। இந்த 10 ஆண்டுகளிலே விலைவாசி உயர்வு குறியீட்டு எண் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 6 மாதத்தில் தான் நவம்பர் மாதத்திலே விலைவாசி உயர்வு குறியீட்டு எண் 0க்கு வந்திருக்கிறது. ஆனால் 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே அது 7% இருந்தது. राहुल गांधी जी हमें पूछते थे कि आज भी पाकिस्तान की सरहद पर गोलीबारी होती है, पहले भी होती थी और आज भी होती है। क्या फर्क पड़ गया है मोदी जी के राज में? ராகுல் காந்தி கேட்கிறாரு, பாகிஸ்தான் எல்லையில முன்பு அவர்கள் இருந்த பொழுதும் துப்பாக்கி சூடு நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. மோடி அவர்கள் வந்த பிறகு என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார். राहुल गांधी जी, आपको मालूम नहीं पड़ेगा क्या फर्क पड़ा है, क्योंकि आपकी आंख पर इटालियन चश्मा चढ़ा हुआ है। ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பது புரியாத காரணம் என்னவென்றால் நீங்கள் அணிந்திருப்பது இத்தாலி கண்ணாடி. पहले जब पाकिस्तान की सीमा पर गोलीबारी होती थी तो उसकी शुरुआत पाकिस्तान की फौज करती थी और उसका अंत भी पाकिस्तान की फौज करती थी। நீங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலே பாகிஸ்தான் எல்லையிலே துப்பாக்கி சூடு நடந்தது என்றால் அதை ஆரம்பித்து வைப்பதும் பாகிஸ்தான், அந்த துப்பாக்கி சூட்டை முடித்து வைப்பதும் பாகிஸ்தான். मगर आज भारतीय जनता पार्टी की सरकार है, आज अगर गोलीबारी होती है तो उसकी शुरुआत तो पाकिस्तान की फौज करती है, मगर उसका अंत हिंदुस्तान की फौज करती है। இப்பொழுது துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை துவங்குவது பாகிஸ்தானிய ராணுவ வீரராக இருக்கிறாமா, அதை முடித்து வைப்பது பாரதத்தினுடைய ராணுவ வீரர் என்பதை மறந்துவிடக்கூடாது. मित्रों, एक फर्क पड़ा है, पहले गोली आती थी, यहां से जवाब नहीं जाता था, अब वहां से गोली आती है, यहां से बोला जाता है। ஆகவே முன்பெல்லாம் அங்கிருந்து துப்பாக்கி சூடு நடக்கும், வெறும் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனால் இப்போது அங்கிருந்து துப்பாக்கி வந்தால் இங்கிருந்து பீரங்கி குண்டுகள் பாய்கிறது. ஒன்னால எல்லாரும் பேசாம உட்காந்துருங்க, உட்காந்துருங்க, ஒன்னும் நடக்கல. मित्रों, 10 साल के यूपीए के शासन में बेरोजगारी एक बहुत बड़ी समस्या थी। देश का युवा, सबसे ज्यादा युवा अगर किसी देश में है तो हिंदुस्तान में है, और देश का युवा पढ़ाई लिखाई करने के बाद बेरोजगार होकर घर में बैठा रहता था। முன்பெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது. படித்த இளைஞர்கள் படிப்பு முடிந்துவிட்டு வீட்டிலே வேலை இல்லாமல் உட்கார்ந்த சூழ்நிலை இருந்து வந்தது. नरेंद्र भाई ने बेरोजगारी को, इस समस्या को हमेशा के लिए देश से हटाने के लिए 15 अगस्त को एक मेक इन इंडिया का नारा दिया था, और एक ही महीने में मेक इन इंडिया की स्कीम को लॉन्च कर देश के बेरोजगार युवाओं के लिए एक रोजगारी के द्वार खोल दिए। ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேசும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், மேக் இன் இந்தியா என்கின்ற திட்டத்தை அறிவித்தார்கள். ஒரு மாதத்திலே அந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்க்கைக்கான கதவுகள் இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. 3000 से ज्यादा विदेशी कंपनियां मेक इन इंडिया योजना के तहत हिंदुस्तान में मैन्युफैक्चरिंग एक्टिविटी शुरू करने के लिए तैयार है, जिसमें करोड़ों करोड़ों युवाओं को रोजगार मिलने की संभावना खुली है। உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டத்திலே இந்தியாவிலே மூலம் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, राहुल गांधी हमें पूछते हैं कि आपने 6 महीने में क्या किया।
मैं राहुल गांधी को पूछना चाहता हूं, यूपीए के 10 साल के शासन में आपने क्या किया? मैं आपको भी पूछना चाहता हूं, आप भी बताइएगा, इन लोगों ने 2G का घोटाला किया या नहीं किया? ராகுல் காந்தி கேட்கிறார் 6 மாதத்திலே மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். ஏன் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் 2G ஊழலை செய்தார்களா இல்லையா? हेलीकॉप्टर खरीदने में घोटाला किया या नहीं किया? हेलीकॉप्टर வாங்குவதில் ஊழல் செய்தார்களா இல்லையா? टैंक खरीदने में घोटाला किया या नहीं किया? நிலக்கரி வழங்குவதில் ஊழல் செய்தார்களா இல்லையா? CWG के खेलों में भी इस कांग्रेसी लोगों ने घोटाला किया। காமன்வெல்த் விளையாட்டிலே கூட காங்கிரஸ்காரர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். और शहीदों की विधवा के लिए बने हुए फ्लैट भी कांग्रेस और यूपीए के लोग बेचकर खा गए। आदर्श सोसाइटी के फ्लैट जो कारगिल के शहीदों की विधवा के लिए बने थे, वो भी आपके नेताओं ने बलि चढ़ा दिए। கார்கில் யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களுடைய விதவைகளுக்காக கட்டப்பட்ட ஆதர்ஷ் குடியிருப்பு வளாகத்தில் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஊழல் செய்து பணத்தை தின்றிருக்கிறார்கள். मित्रों, 10 साल के शासन में यूपीए के शासन में कांग्रेस, डीएमके और उनके साथियों ने 12 लाख करोड़ रुपए का घोटाला कर देश की जनता के साथ सबसे बड़ा द्रोह किया है। 10 ஆண்டுகளிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியிலே 12 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை அவர்கள் ஊழலிலே எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். कांग्रेस और डीएमके को इस 12 लाख करोड़ के घोटाले का जवाब पूरी देश की जनता को देना पड़ेगा। காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இந்த 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழலுக்கு பாரத நாட்டு மக்கள் முன்பாக இவர்கள் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. राहुल गांधी जी, भारतीय जनता पार्टी के अध्यक्ष के नाते मैं आपको कहना चाहता हूं, 5 साल के बाद जब हम पब्लिक मैंडेट लेने के लिए आएंगे, तब हमारी सरकार के माथे पर एक भी घोटाले का दाग नहीं होगा, करप्शन का एक भी दाग नहीं होगा। ராகுல் காந்தி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவருகின்ற முறையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன், 5 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் மக்கள் மத்தியிலே வந்து நாங்கள் வாக்கு கேட்கும் பொழுது எங்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இருக்காது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். मित्रों, पॉलिसी पैरालिसिस से ग्रस्त यूपीए की सरकार की जगह तुरंत फैसले लेने वाली मोदी सरकार अब आई है और एक नए विकास के रास्ते पूरे देश के लिए खोले। 150 से ज्यादा मंत्री समूह अलग अलग फैसलों के लिए बनाए गए थे, कोई निर्णय नहीं होता था। அதாவது நிர்வாகத்திலே முடிவெடுக்க முடியாத ஒரு முடக்கமானது இருந்து வந்தது. அதிலிருந்து இப்பொழுது முன்னேற்றத்திற்கான வழியை திறந்து வைத்திருக்கிறோம். மந்திரி சபை கூறியில் இருந்து எந்த மந்திரியும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது மாற்றத்தை மோடி அவர்கள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. अब हर फैसला विभाग का मंत्री करता है और मोदी जी के नेतृत्व में एक नई टीम इंडिया बन रही है। पहले देश प्रशासन की कल्पना थी, प्रधानमंत्री और उनका मंत्रिमंडल। मोदी जी ने एक नई कल्पना दी है, प्रधानमंत्री, मंत्रिमंडल और हर राज्य का मुख्यमंत्री बनकर एक टीम इंडिया की नई कल्पना देश के विकास के लिए मोदी जी ने दी है। இப்பொழுது புதிய முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் பிரதம மந்திரி அவருடைய மந்திரி சபையில் இருக்கின்ற மந்திரிகள் முடிவெடுப்பார்கள் என்கிற சூழ்நிலையை மாற்றம் கொண்டு வந்து டீம் இந்தியா என்று ஒரு குழுவை இப்பொழுது ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் இவர்களுடைய பங்களிப்போடு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான புதிய ஒரு வாசலானது இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, इसी के कारण योजना आयोग की जगह एक नई संस्था लेने का फैसला
सर्वसम्मति से करने की दिशा में ये भारतीय जनता पार्टी की मोदी सरकार आगे बढ़ रही है। இதன் காரணமாக திட்டக் கமிஷன் இருக்கின்ற இடத்திலே புதிய அமைச்சரை ஏற்படுத்துவதற்கான முடிவை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது। 100 नए स्मार्ट सिटी बनाने की शुरुआत हो चुकी है। 100 ஸ்மார்ட் சிட்டிகள் புதிய மாநகராட்சியை உருவாக்குவதற்கான திட்டமானது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது। स्वच्छ भारत के लिए पूरे देश में अपील करके मोदी जी ने एक और जनता को तो संस्कारित करने का काम किया है, दूसरी ओर केंद्र सरकार और राज्य सरकार ने मिलकर पूरे हिंदुस्तान को 2019 तक गंदगी से दूर करने का आह्वान लेकर एक नई योजना लेकर स्वच्छ भारत के निर्माण में लगे हैं। தூய்மை பாரதம் திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு நாம் நம்முடைய பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது। 2019க்குள்ளாக பாரத நாட்டிலே அனைத்து மாநிலங்கள் நாடு முழுவதும் தூய்மையான குப்பைகள் இல்லாத தேசமாக இந்த நாடு மாற்றப்படும்। मित्रों, इसी के कारण ये नए नए फैसले लेने की क्षमता के कारण ही देश का विकास दर जो 4.7% पर था वो बढ़कर आज एक ही क्वार्टर में एक ही तिमाही में 5.7% पर पहुंचा। முன்னேற்றத்திற்கான பல முயற்சிகளை நாம் மேற்கொண்ட காரணத்தினாலே வெறும் 4.5% வளர்ச்சி விகிதம் என்ற இடத்திலே 3 மாதத்திலே இப்பொழுது 5.7% வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம்। मित्रों, ये कांग्रेस के 60 साल के शासन के अंदर देश के आज भी कहते हुए मुझे संकोच हो रहा है, आज भी 40% लोग बैंक अकाउंट नहीं रखते। देश के 40% फैमिली बैंक अकाउंट नहीं रखते थे। मोदी जी ने जन धन योजना की शुरुआत कर हर फैमिली में एक बैंक अकाउंट हो और उसको 1 लाख रुपए की इंश्योरेंस पॉलिसी भी मिले, इस तरह की योजना की और देश में 8 करोड़ से ज्यादा फैमिली आज बैंक अकाउंट पहली बार खुलाने का फायदा ले रहे हैं। நமக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது। 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த பிறகும் இந்த நாட்டிலே இருக்கின்ற 40% குடும்பங்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருக்கிறது। ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நிதி திட்டத்தினை கொண்டு வந்ததன் மூலமாக இதற்குள்ளாக இப்பொழுது 8 கோடி வறுமை கோட்டு கீழ் இருக்கின்ற குடும்பங்களுக்கு புதிதாக வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது। मित्रों, आज यहां पर मैं राजनीतिक बात करने नहीं आया। यहां पर तमिलनाडु भर से भारतीय जनता पार्टी का कार्यकर्ता मेरे सामने है। मैं आप लोगों के साथ मेरे मन की बात करने आया हूं। நண்பர்களே, நான் இங்க அரசியல் பேசுவதற்காக அல்ல। என் கண் முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் வந்திருக்கின்ற நம்முடைய காரியகர்த்தாக்கள் இருக்கிறீர்கள்। உங்களோடு நான் என் மனதில் இருக்கின்ற விஷயத்தை பேசுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்। मित्रों, भारतीय जनता पार्टी देश के सबसे बड़ी राजकीय पार्टी और एक लोकतांत्रिक पार्टी। यहां किसी घराने साई से कोई पार्टी का अध्यक्ष नहीं बनता, यहां किसी घराने साई से कोई प्रधानमंत्री नहीं बनता। एक छोटे से छोटा कार्यकर्ता सर्वोच्च स्थान पर जा सकता है। பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் கட்சி। இது ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கின்ற கட்சி। இங்கே இருப்பவர்கள் யாரும் பெரிய குடும்பங்களிலிருந்து வாரிசு அரசியல் மூலமாக வந்தவர்கள் அல்ல, சாதாரண சிறிய சிறிய காரியகர்த்தாக்கள் இங்கே தலைவராக இருக்கிறார்கள்। அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி। मगर एक बात हम सबने स्वीकार करनी पड़ेगी कि कोरोमंडल स्टेट, दक्षिण और पूर्व के राज्यों में भारतीय जनता पार्टी कमजोर है। நாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது। களத்தை ஓரமாக இருக்கின்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்। आप लोग मेरे साथ सहमत है? நான் சொல்வதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? मगर अब ज्यादा दिन ये स्थिति नहीं रखनी। जब मैं राष्ट्रीय अध्यक्ष बना, पहली राष्ट्रीय परिषद में पार्टी ने संकल्प
कि भारतीय जनता पार्टी ये 7 राज्यों में केरल, तमिलनाडु, तेलंगाना, आंध्र प्रदेश, पश्चिम बंगाल, आसाम और ओडिशा के अंदर एक मजबूत पार्टी बनकर बाहर आएगी, पहले नंबर की पार्टी बनकर बाहर आएगी। நான் தலைவராக பொறுப்பேற்ற உடனே முதல் பொதுக்குழுவிலேயே நாம் ஒரு சபதம் எடுத்திருக்கிறோம். இந்த 7 மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய இந்த 7 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையானதாக ஆக்கி பலவீனமானது என்பது இனி நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடாது என நாம் உறுதி கொண்டிருக்கிறோம். क्या आप चाहते हैं तमिलनाडु भी मोदी जी की इस विकास यात्रा के साथ जुड़ जाए? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மோடி அவர்களுடைய இந்த முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை தமிழகம் சேர வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? आप चाहते हैं सब राज्यों की तरह तमिलनाडु में भी हर गांव में 24 घंटा बिजली मिले? நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலும் மற்ற ஏனைய பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல 24 மணி நேரமும் ஒவ்வொரு கிராமத்திலும் மின்சாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? आप चाहते हैं तमिलनाडु के अंदर से एक फैमिली पार्टियों का चलन बंद हो जाए? தமிழகத்திலே குடும்ப அரசியலானது முடிவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே? आप चाहते हैं तमिलनाडु के युवा रोजगारी से युक्त हो? நீங்கள் விரும்புகிறீர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? आप चाहते हैं चाहे तमिल आदमी देश में कहीं पर भी रहता हो, लंका में भी रहता हो, वो सम्मान के साथ जी सके? நீங்கள் உலகத்திலே எங்கு வாழ்கின்ற தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் கௌரவமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? तो मित्रों, भारतीय जनता पार्टी को तमिलनाडु में नंबर 1 पार्टी बनाना पड़ेगा। ஆகவே நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக ஆக்க வேண்டும். நாம் अभी भारतीय जनता पार्टी का मेंबरशिप ड्राइव चल रहा है। இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே உறுப்பினர் சேர்த்து இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. मैं आज अपील करता हूं मेरे सामने बैठे हुए कार्यकर्ताओं को कि फैल जाइए 60,000 बूथों में और हर बूथ के अंदर 100 से ज्यादा सदस्य बनाकर तमिलनाडु के अंदर 60 लाख से भारतीय जनता पार्टी के मेंबर आप बनाकर आइए। இங்க இருக்கின்ற உங்கள் அனைவரிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற 60,000 பூத்துகளுக்கும் கிளம்புங்கள். ஒவ்வொரு பூத்திற்கும் 100 பேரை சேருங்கள். அதன் மூலமாக 60 லட்சம் உறுப்பினர்கள் இந்த தமிழகத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும் என நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். मैं आपको गारंटी देता हूं, एक बार आप 60 लाख मेंबर बनाइए, एक कभी डीएमके, कभी एआईडीएमके, कभी डीएमके, कभी एआईडीएमके खत्म हो जाएगा। लंबे समय तक यहां भारतीय जनता पार्टी का शासन होगा। உங்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் திமுகவின் ஆட்சி, அடுத்து அதிமுகவின் ஆட்சி, பிறகு திமுகவின் ஆட்சி, அடுத்து அதிமுகவின் ஆட்சி என்று இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து மாற்றி நீண்ட காலத்திற்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியாளர் இருக்கும். நீங்கள் இந்த 60 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். आप लोग मेरे साथ सहमत हैं मजबूत भारतीय जनता पार्टी बनाने में? தமிழகத்திலே மிகவும் வலிமையான பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்னோடு ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? कितने लोगों के पास मोबाइल है? உங்கள் எத்தனை பேருக்கு கையில மொபைல் போன் இருக்கு? जरा हाथ खड़ा करिए। கையை உயர்த்தி சொல்லுங்க. करीब करीब सब लोगों के पास मोबाइल है। கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு. तो मैं एक नंबर बोलता हूं, நான் இப்பொழுது ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்ல போறேன். वो नंबर निःशुल्क डायल करेंगे तो आप भारतीय जनता पार्टी के सदस्य बन जाएंगे। இது டோல் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பரை நான் சொல்றேன். அதை நீங்க டயல் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக ஆகிவிட முடியும். करेंगे डायल आप लोग? செய்வீங்களா? டயல் பண்றீங்க? तो मोबाइल निकालिए, எல்லாரும் உங்களோட மொபைல் போன் எடுத்துக்கங்க. सब लोग हाथ में ले लीजिए। கையிலே மொபைல் போன் எடுத்துக் கொள்ளுங்கள். मैं थोड़ी राह देता हूं,
நான் கொஞ்சம் பார்க்கிறேன். सब लोगों ने निकाला मोबाइल. எல்லாரும் எடுத்தாச்சா? इस ओर இந்த பக்கத்துல எல்லாரும் எடுத்தீங்களா? पीछे भी निकल गया. பின்னால் இருக்கிற அனைவரும் மொபைல் போன் எடுத்தாச்சா? तो मैं एक नंबर बोलता हूँ, आप लोग डायल करेगा. धीरे धीरे बोलता हूँ नंबर. நீங்க டயல் பண்றதுக்காக நான் மெதுவாக இந்த நம்பரை உங்களுக்கு சொல்றேன். 1 8 0 0 2 6 6 2 0 2 0. मैं फिर से एक बार रिपीट करता हूं, नंबर खत्म हो गया है. 1800-266-2020. अब डायल कर दीजिए इसको. 1-800-266-2020. இதை எல்லாரும் டயல் பண்ணுங்க. अब एक एसएमएस आएगा आप पर, इसका आपका मेंबरशिप नंबर आ जाएगा. उस नंबर पर आपका एड्रेस एसएमएस कर दीजिए. बधाई हो, आप लोग भारतीय जनता पार्टी के कार्यकर्ता बन चुके हैं. இதுல ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. அதுல உங்களுடைய உறுப்பினர் எண் வரும். அந்த எஸ்எம்எஸ்க்கு நீங்க உங்களுடைய முகவரி மற்றும் பின்கோடோட அதுல கேட்டிருக்கிற விவரத்தை அனுப்பிச்சீங்கன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினராகிவிட்டீர்கள். உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களாக நான் வருகிற கட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். मित्रों, आज मैं यहां आपको मेरी मन की बात करने आया हूं. நண்பர்களே, நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய மனந்திறந்த பேச்சினை வைக்க விரும்புகிறேன். तमिलनाडु को गौरव दिलाने के लिए और तमिलनाडु के साथ साथ देश को भी गौरव दिलाने के लिए बहुत जरूरी है कि नरेंद्र भाई की सरकार लंबे समय तक इस देश पर चले. भारतीय जनता पार्टी की सरकार बड़े समय तक चले. தமிழகத்தினுடைய மரியாதை காப்பாற்றுவதற்கு, நாட்டில் தமிழகத்திற்கு ஒரு கௌரவமான இடம் ஏற்படுத்த நீண்ட நாட்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மத்தியில் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாகும். और जब तक इन 7 कोरोमंडल राज्यों में हम भारतीय जनता पार्टी को मजबूत नहीं करते, हम देश पर लंबे समय के लिए शासन करने के लिए योग्य नहीं होंगे. இந்த 7 கடலோர மாநிலங்கள் நாம் வலிமை மிக்க கட்சியாக மாற்றவில்லை என்று சொன்னால் நாம் நீண்ட காலம் மத்தியிலே ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்களாகி விடுவோம். हम सब भारतीय जनता पार्टी के कार्यकर्ता चाहते हैं कि तमिलनाडु में भी भारतीय जनता पार्टी मजबूत बने. பாரதிய ஜனதா கட்சியிலே ஒவ்வொரு செயல்களும் விரும்புவது தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமை மிக்க ஒரு கட்சியாக மாற வேண்டும் என்பது. तो आप सभी लोग यहां बैठे हुए सभी कार्यकर्ता नरेंद्र मोदी के दूत बनकर, भारतीय जनता पार्टी के दूत बनकर तमिलनाडु के गांव-गांव में, गली-गली में, मोहल्ले-मोहल्ले में, हर बूथ में फैल जाइए और सबको ये नंबर डायल करवाकर मोदी जी के साथ, भारतीय जनता पार्टी के साथ जोड़ने का काम करिए. நீங்கள் ஒவ்வொருவரும் நரேந்திர மோடி அவர்களுடைய தூதராக, பாரதிய ஜனதா கட்சியின் தூதராக தமிழகத்தில் இருக்கிற பூத்துகளுக்கெல்லாம் செல்லுங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பரின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை அனைவரையும் உறுப்பினராக்கி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மோடி அவர்களுக்கு வலிமை சேர்க்கின்ற பணியை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். तो आप लोग मेरे साथ सहमत हैं कि तमिलनाडु में भारतीय जनता पार्टी को मजबूत पार्टी बनाएंगे. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை மிக்க கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிற என் கருத்தோடு நீங்கள் ஒத்துப்போகிறீர்கள் தானே? तमिलनाडु में तमिल गौरव के लिए, तमिल अस्मिता को फिर से प्रस्तावित करने के लिए भारतीय जनता पार्टी मजबूत बने, ये निहायत जरूरी है. தமிழகத்திலே தமிழகத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்ற, தமிழினுடைய கௌரவத்தை காப்பாற்ற, தமிழின் கௌரவத்தை காப்பாற்ற வலிமைமிக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியம். तो अगर आप लोग मेरे साथ सहमत है
तो दोनों हाथ खड़े कर मुट्ठी बांधकर भारत माता की जय बोलिएगा। நீங்கள் இன்னொரு கருத்து வருகிறேன் என்று சொன்னால் உங்கள் இரு கைகளுடைய முட்டிகளையும் இருக்கப்பட்டு பாரத் மாதா கி ஜெய் என்பதை கைகளை உயர்த்தி